வணக்கம். இன்னைக்கு நம்ம சர்க்கரைவள்ளி கிழங்க வச்சு கேக் செய்ய போறோம். எந்த ஒரு ட்ரெடிஷ்னலா கேக்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்ற எந்த ரூல்ஸுமே இல்லாம, அதாவது பால் இல்லாம, மைதா இல்லாம, முட்டை இல்லாம, அந்த பேக்கிங் பவுடர் எதுவுமே இல்லாம நம்ம வந்து கேக் செய்ய போறோம். சூப்பரா செய்ய போறோம். இதெல்லாம் எதுவுமே போடலின்னா அது கேக்கே இல்லையே அப்படின்ட்டு சொல்றீங்களா? பரவால்ல வாங்க. ரூல்ஸ பிரேக் பண்ணி ஒரு கேக் செய்வோம். கேக் செய்றது அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது அது வந்து பேக்கரியில தான் எல்லாம் செய்வாங்க. நம்மளால வீட்ல செய்ய முடியாது அப்படின்ட்டு நானும் முதல்ல நெனச்சுட்டு இருந்தேன். அப்புறம் இங்க வந்ததுக்கப்புறம் வீட்லயே எல்லாம் ரொம்ப சுலபமா கேக் பண்றாங்க. இங்க அவன் வீட்ல எல்லாரும் வச்சிருக்காங்க. ஆனா நாம இப்ப செய்ய போறதுக்கு குக்கரும் தேவையில்ல, அவனும் தேவையில்ல. உங்ககிட்ட நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி ட்ரே வாங்கிக்கோங்க. இது மாரி டிஃப்ரெண்ட் சைஸ்ல டிஃப்ரெண்ட் ஷேப்ல கிடைக்கும். இது ஒண்ணு வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் சாக்லேட் பவுடர். இந்த இந்த மாதிரி சாக்லேட் பவுடர் நம்மளோட டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல எல்லாம் கிடைக்கும். இது ஒண்ணு வாங்கிக்கோங்க. இது 2ம் இருந்ததுன்னா நம்ம வீட்லயே சாக்லேட் பண்ணலாம். வீட்லயே கேக் பண்ணலாம். இப்ப வெயில் காலம் வேற வருது. நெறைய ஐஸ்கிரீம் வெரைட்டீஸ் பண்ணலாம். நமக்கு ஓவன்லாம் எதுவுமே தேவையில்ல. அதுக்கு முன்னாடி பிறந்தநாள் கொண்டாட்டத்த பற்றிய என்னோட கருத்துக்கள உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் நெனைக்கிறேன். நம்மளோட குழந்தைங்களோட பிறந்த நாள் அன்னைக்கு, அவங்களுக்கு நான் வாங்கி தர கேக்ல ஒரே ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒத்துக்கிறேன். அந்த கேக்ல டோரா புஜ்ஜி, ஸ்பைடர் மேன் இந்த மாரி கலரா ஒவ்வொரு கலருக்கும் ஒரு ஒரு கெமிக்கல். நம்ம குழந்தைங்களோட பிறந்த நாள் அன்னைக்கு கெமிக்கல கொட்டி குடுக்குறோம். அதுக்கப்புறம் மெழுகுவர்த்தி ஏத்தி, ஊதி அணைக்கக்கூடிய பாரம்பரியம் நம்மளோடது இல்ல. விளக்கு ஏற்றி ஒளிய உண்டாக்கக்கூடிய பாரம்பரியம் நம்மளோடது. இப்ப இருக்கிற யங் பேரண்ட்ஸ் எல்லாமே தன்னுடைய குழந்தையோட முதல் பிறந்த நாள ரொம்ப பெரிய விழாவாவே கொண்டாடுறாங்க. பேக்கிரவுண்ட் வைக்கிறாங்க, பெரிய பெரிய பலூன்ல டெக்கரேட் பண்றாங்க, பெரிய விருந்து குடுக்குறாங்க. இதெல்லாம் இருக்கிறவங்க செய்றாங்க. இல்லாதவங்க என்ன பண்றாங்க, இத பார்த்து நம்மளோட குழந்தைக்கும் இந்த மாரி செய்யணும் அப்டின்ட்டு நெனைக்கிறாங்க. இப்ப இந்த பர்த்டே பார்ட்டிக்கு உங்கள கூப்பிடுறாங்கன்னு வைங்க. சும்மா போக முடியுமா நம்ப? கிஃப்ட் ஏதாவது வாங்கிட்டு போகணும். அப்ப அந்த குழந்தைக்கு எதிர்பார்ப்பு அப்டின்ற ஒரு மோசமான விஷயத்த நம்ம திணிக்கிறோம் இல்லையா? எதிர்பார்ப்பு நிறைவேறாத பட்சத்துல அது துன்பத்த மட்டும் தான் தரும். 29 வயசுல நான் பிறந்த நாள் கொண்டாடினனாலும், எனக்கு இந்த வருஷம் ஒரு கிஃப்ட் கூட வரலையே அப்படின்னு ஏங்குறவங்கள நான் பார்த்துருக்கேன். 40 வயசுல கூட என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு சர்ப்ரைஸா எந்த கிஃப்ட்டுமே குடுக்கவே இல்லையே இந்த பர்த்டேக்கு அப்படின்ற எதிர்பார்ப்பு நம்மளுடைய வாழ்நாள் முழுதும் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம யோசிக்கணும். கணவன் மனைவிக்கு இடையில சர்ப்ரைஸ் குடுக்குறதோ, இல்ல நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்ட் குடுக்குறதோ, தனியா ஒரு நாள் வந்து நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் இல்ல. எல்லா நாளுமே நம்ம வந்து சர்ப்ரைஸ் குடுக்க வேண்டிய நாள் தான். நமக்கு புடிச்சவங்களுக்கு எப்பவுமே நம்ம சர்ப்ரைஸ் குடுத்துக்க முடியும் நம்மளால. அது வந்து ஒரு பொருளா தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல. அதுக்கு தனியா ஒரு நாள் தேர்ந்தெடுத்து, அந்த நாளுக்கு ஒரு எதிர்பார்ப்ப உருவாக்கி குடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நான் திருப்பி திருப்பி தாத்தா பாட்டிய இழுக்கிறேன்னே நினைக்காதீங்க. நம்மளோட எந்த தாத்தா பாட்டிக்கும் டேட் ஆஃப் பர்த்டே தெரியாது. அவங்க நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. இந்த மாரிலாம் நான் பேசுறதுனால நீங்க என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம விட்டுறாதீங்க. கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிடுங்க. பக்கத்திலேயே பெல் சிம்பல் இருக்கும். அதையும் பிரஸ் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்களா? அது பக்கத்துல ஆல்ன்னு வருதா? அதையும் பிரஸ் பண்ணிடுங்க. இந்த பர்த்டே கொண்டாட்டங்கள் எல்லாமே வந்து நமக்கு தெரியாம நம் மீது திணிக்கப்பட்டது. இத வந்து நம்ம கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு, இதிலிருந்து வெளியில வரணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்த பற்றிய உங்களோட கருத்துக்கள கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. தேவையான பொருட்கள் 70 கிராம் தேங்காய் எண்ணெய், 500 கிராம் ஆவியில வேக வச்சு எடுத்து வச்சிருக்க சர்க்கரைவள்ளி கிழங்கு, அதுக்கப்புறம் 4 ஸ்பூன் தேன் இந்த பெரிய ஸ்பூன்ல யூஸ் பண்ணிக்கலாம். 150 கிராம் பேரிச்சம்பழம், அதுக்கப்புறம் நட்ஸு 150 கிராம், பாதாம், முந்திரி, வால்நட் கலந்தோ இல்ல ஒண்ணு மட்டும் தனியாவோ யூஸ் பண்ணிக்கலாம். 150 கிராம் சிகப்பு மெலிதான அவல், 70 கிராம் கோகோ பவுடர். இது டார்க் சாக்லேட் மாரி வரும். உங்களுக்கு இவ்ளோ டார்க் வேண்டாம் அப்படின்னா, கொஞ்சம் லைட்டா இருந்தா போதும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, 50 கிராம் இல்ல 40 கிராம் மட்டும் எடுத்துக்கலாம். ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு, அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் பட்டத்தூள். ஃபர்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல இந்த நட்ஸையும், அவலையும் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துரலாம். அரைச்சு வச்சிருக்கிற அவல், நட்ஸு பவுடர் கூட கோகோ பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் வச்சுக்கணும். பின்னாடி நமக்கு சாக்லேட் லேயர் பண்ண தேவைப்படும் அதுக்காக. அப்புறமா அது கூட பொடியா நறுக்குன பேரீச்சம்பழம் சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் தேனு, அப்புறமா தோலை எடுத்துட்டு சர்க்கரைவள்ளி கிழங்கையும் சேர்த்து ஒண்ணா அரைச்சு எடுத்துக்கலாம். அரைப்படுறதுக்கு கஷ்டப்பட்டுச்சு அப்படின்னாக்க, ரொம்ப கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒண்ணும் தப்பில்ல. இப்போ அரைச்சு வச்சிருக்கிறத இந்த ட்ரேல ஊத்திக்க போறோம். அதுக்கு முன்னாடி இதில பேக்கிங் பேப்பர் போட்டுட்டு, அதுக்கு மேல நம்ம அரைச்சு வச்சிருக்கிறத அப்படியே மெதுவா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். நல்ல ஈவனா இருக்க மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணி, இல்ல வேற ஏதாவது யூஸ் பண்ணி நல்லா அ அழகா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப நம்ம அந்த 70 கிராம் தேங்காய் எண்ணெய் கூட லேசா சூடு பண்ணி, கோகோ பவுடர் 1 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா? அத இதில கலந்துக்கலாம். ரொம்ப குக் ஆகணும்லாம் அவசியம் இல்ல. லேசா 2ம் மிக்ஸ் ஆனா சரி. இதில கொஞ்சம் இன்னும் ஸ்வீட் வேணும் அப்டின்னா, ஹனி 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸு பொடிச்சு வச்சு கூட இதில நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம்னா, சாப்பிடும்போது கடிப்படும். அது இன்னும் நல்லா டேஸ்ட்டா தான் இருக்கும். இது எல்லாமே நம்மளோட சாய்ஸ் தான் வைங்களேன். இப்போ இந்த லிக்விட நம்ம கேக் மேல அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா ஊத்தி விட்டுறலாம். இத வந்து நீங்க ஃப்ரிட்ஜில 1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் வச்சீங்கன்னா ஓகே தான். இல்ல வெளியிலேயே கூட வச்சுக்கலாம். ஏன்னா இந்த அவல் வந்து இதில எல்லாத்தையும் ஊறி நல்லா செட் ஆகணும். அதுக்காக தான். ஒரு 2 மணி நேரம்னு வச்சுக்கலாமே. 2 மணி நேரம் கழிச்சு நம்மளோட ப்ரௌனி வந்து சூப்பரா ரெடி ஆயிடும். இப்போ 2 மணி நேரம் கழிச்சு பார்த்தோம்னாக்கா, நம்மளோட ப்ரௌனி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இங்க எப்பவுமே ஃப்ரீசிங் டெம்பரேச்சர்னால தேங்காய் எண்ணெய் உறைஞ்சு தான் இருக்கும். அதான் இந்த ஒயிட் லேயர். இந்த முந்திரி நானா சும்மா டெக்கரேஷனுக்காக வைக்கிறேன். அவ்வளோதான். இப்ப கட் பண்ணி நம்ம சாப்பிட வேண்டியது தான். பாருங்க, ரொம்ப சுலபமா நம்ப வீட்லயே செஞ்சுட்டோம் கேக்கு. இது எப்படி இருக்குமோன்னுலாம் நினைக்காதீங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். குழந்தைங்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. திருப்பி திருப்பி செஞ்சு குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்ப நம்ம செஞ்ச இந்த கேக்ல ஏதாவது கெமிக்கல் இருக்கா? இதுல வந்துட்டு நம்ம அந்த கோகோ பவுடர் மட்டும் தான் நமக்கு புதுசா இருக்கும். இது வந்து நமக்கு எப்படி காஃபி பவுடரோ, அதாவது காஃபி கொட்டையிலருந்து காஃபி வர்ற மாதிரி, இதுவும் ஒரு கொட்டையிலருந்து எடுக்கப்படுறது தான். இது கெமிக்கல் கிடையாது. நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்மளால முடியாது அப்டின்ட்டுலாம் நெனைக்காதீங்க. ரொம்ப சுலபமா நம்மளால செய்ய முடியும். நம்பளாலயும் கேக் செய்ய முடியும். நீங்க இந்த ட்ரேவும் இதுவும் மட்டும் வாங்கிக்கோங்க. இன்னும் நான் உங்களுக்கு நெறைய ரெசிபீஸ் சொல்லி தரேன். நன்றி.